வணக்கம் மக்களே! 1 கிலோ மட்டன் பிரியாணி தாங்க பார்க்க போறோம். பிரியாணி பாத்திரத்தில 1/4 கிலோ எண்ணெய் ஊத்தி, பட்டை, கிராம்பு, மசாலா என்னலாம் வதக்குறதுக்கு போடுவோமோ எல்லாமே போட்டுட்டு, 2 ரம்பை இல கிள்ளி போடுறேன். அது பிரியாணியோட ஃப்ளேவர என்லார்ஜ் பண்ணி குடுக்கும். 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கிட்டேன். வதக்கி எடுத்துட்டு, அது கூட 1 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட வெங்காயமும் சேர்ந்து நல்லா ப்ரௌனிஷா நல்லா வதங்குனதும், அது கூட ஒரு கையளவு புதினா, அரை கையளவு கொத்தமல்லி இல சேர்த்து, அத நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. அது நல்லா வதங்குனதும், அது கூட ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளிய சேர்த்து கிரேவி பதத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அது நல்லா கிரேவி ஆகும்போது 1/4 கிலோ தயிர் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஆட் பண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா வேகட்டும். வெந்து அப்படியே கிரேவி ஆகட்டும். ஒரு 4 பச்சை மிளகாய் அது கூட பாதியா கட் பண்ணாம முழுசாவே போட்டுக்கங்க. போட்டு அது நல்லா சிம்ல விட்டு கொஞ்ச நேரம் மூடி விட்டுறலாம். அ மிக்ஸி ஜார்ல கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு மசாலா, சின்னதா ஒரு ஜாதிக்காய் சேர்த்து, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து அரைச்சு விழுதா எடுத்துட்டு வந்து அது கூட சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கிக்கிறேன். இவ்வளோதான் மசாலா. நம்ம மட்டன் பிரியாணிக்கு நான் சேர்த்துக்கிறது. மற்றவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. நான் இப்படி தான் சேர்ப்பேன். ஏற்கனவே 1 கிலோ மட்டன் வந்து 8 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருந்தத தண்ணியோட சேர்த்து அப்படியே ஊத்தி கலந்து மூடி விட்டுறலாம். அந்த மசாலா ஊத்துன தண்ணியோட சேர்ந்து நல்லா மெர்ஜ் ஆயி எல்லாமே அந்த கறியோட சேர்ந்து மிங்கிள் ஆயி கிரேவி பதத்துக்கு வந்ததும் 3 டம்ளர் ரைஸுக்கு 6 டம்ளர் தண்ணி வச்சு 6 டம்ளர் தண்ணி ஊத்தி, உப்பு பார்த்து கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்து நீங்க செக் பண்ணி போட்டுக்கிட்டு மூடி விட்டுருங்க. அது நல்லா கொதிச்சதும் நம்ம ஊற வச்சிருக்க 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சிருக்க பாசுமதி ரைஸ் எடுத்து உள்ளாடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் உப்பு செக் பண்ணுங்க. செக் பண்ணுங்க. அப்புறம் புளிப்பு செக் பண்ணணும். புளிப்பும் உப்பும் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா விட்டுறலாம். உப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு தெரியணும் அந்த தண்ணீல. ஸோ புளிப்பு பத்தலன்னா ஒரு 1/2 ஸ்பூன் எலுமிச்சை சாறும் சேர்த்து நல்லா கிளறி மூடி விட்டுறலாம். வேகட்டும். தண்ணியும், சாப்பாடும் ஒரே அளவுக்கு ஈக்குவலா வெந்து வரும்போது தம் கட்டிடணும். தம் கட்டிட்டு பாருங்க, எடுத்து பார்க்கும்போது இவ்வளோதாங்க. ஈஸிங்க. ரொம்ப ஈஸி இந்த பிரியாணி செய்றது தான். தம் கட்டிட்டு எடுத்து பார்க்கும்போது அப்படியே தள தள தளன்னு ஒரு ரைஸ் கூட ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம, உடையாம அழகா வந்திருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க. மட்டன் பிரியாணி ரெடி. வித் சிக்கன் ரோஸ்ட், மட்டன் பிரியாணி, ஆனியன் பச்சடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.